அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு திருவிழாவினுடைய ஒரு சிறப்பு. அதாவது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் பக்கத்தில், அதாவது தெற்கு கள்ளிக்குளம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு ஊர் தாங்க பனகுடி. அந்த பனகுடியில் தான் அந்த ஆலயம், அதாவது சூசையப்பர் ஆலயம் அமைஞ்சிருக்குது. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஆலயத்தில் தான், அதாவது திருவிழா, வருடம் நடக்கக்கூடிய திருவிழா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 1ஆம் தேதி மே 1, இன்றைக்கி 10ஆம் திருவிழா. நேற்று வெகு சிறப்பாக நடந்த இந்த திருவிழா அதான் எல்லாம் பார்த்திங்களா, வாழை கொலைகள் தான் தொங்குது. நல்லா தோரணங்கள் லைனாக அப்படி கட்டி ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. அதை நாம் ஒரு இந்த பகுதியில் வந்தோடனே இந்த காட்சி மிக அருமையாக இருந்தோடனே அதை படம் பிடிச்சி நம்ம நேயர்கள் அனைவருக்கும் காட்டணுன்ட்டு ஒரு ஆவல். அதனால் அதை பாருங்கள், எவ்வளோ 3 சப்பரங்கள், அதாவது தேர் அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். வண்ண வடிவமாக அந்த டெக்கரேஷன் பாருங்கள், கண் கவரும். அந்த பேப்பர்னால் அந்த தங்க முலாம் பூசின மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தாலே நமக்கு ஒரு இதான் அந்த தெய்வீக தன்மை, அந்த கடவுளுடைய ஒரு இது. முதல் சின்ன குட்டி சப்பரம், அது மிக்கேல் சம்மனஸானவர் பார்த்திங்களா, அதை நாம் பார்க்குறோம். 2வது சப்பரத்தில் பார்த்திங்கன்னா சூசையப்பர், அதாவது கீழே அந்தோனியாருடைய சுரூபம் பார்க்குறீங்க. அப்புறம் அடுத்தால புனித சூசையப்பர், புனித அந்தோனியார், புனித சூசையப்பர். ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்தது புனித மிக்கேல் அதிதூதர். சரிங்களா, இது 2வது இதை பார்த்தாச்சு நாம். சரிங்களா, அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது சப்பரம், அதாவது பெரிய தேர். அது மாதா அன்னை மாதிரி வீற்றிருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வாக இருக்குது. நாம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோயிலினுடைய ஆலயத்தினுடைய உட்புறம் பகுதிக்கு நாம் இப்போ போவோம். அதை படம் பிடிச்சிட்டு நம்ம வரலாம். உட்பகுதின்னு பார்த்திங்கன்னா, பார்த்திங்களா, உள் சைடு இதுதாங்க மகிழ்ச்சி. இனி அடுத்த காணொளியில் பார்ப்போங்க. நன்றி, வணக்கம். பனகுடி இந்த ஊரின் பெயர். அருமையான ஒரு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கு. நன்றி, வணக்கம்.